உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த மாங்காயில் நாங்கள் என்னென்ன செய்ய போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை கொஞ்சத்தை வெட்டி இன்றைக்கி நல்லா வெயில் அடிச்சிட்ருக்கு, வெயிலில் காய போடலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வந்துட்டு சீக்கிரம் எல்லாம் பழுக்க ஆரம்பிக்குது. ஏன்னா வெயில் இருக்கும்போதே கொஞ்சத்தை போட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஊறுகாய் பிள்ளைங்க வந்து மேங்கோ மிட்டாயெல்லாம் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் இப்போ செஞ்சு கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி இதை வெட்டி நாங்கள் காய போட போகிறோம். இதை எப்படி போடுறோம் என்னான்னு பார்க்கலாம் வாங்க. நான் கூட நினச்சேன் காய போடலான்னு சொன்னேன்னா அக்கா மாங்காய் வத்தல் போட போகிறாங்க அப்படின்னு. இதுவும் வத்தல் மாதிரி தான், ஆனால் இது வத்தல் இல்லைங்க. இது வந்துட்டு நம்ம மீன் குழம்புக்கு சாம்பாருக்கெல்லாம் போட்டு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த குழம்புக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அக்கா. ஏன்னா மாங்காய் கிடைக்காத நாள்லேயும் இது போட்டு சாப்பிட்டா மாங்காய் போட்டு சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் அப்படின்ட்டு தான் இப்போ செய்கிறாங்க. எப்படி செய்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு தண்ணியை நல்லா சூடாக்கிடுறாங்க. சூடாக்கிட்டு இந்த மாங்காய் அரிஞ்ச மாங்காவெல்லாம் அந்த தண்ணியில் போட்டுட்டாங்க. போட்டுட்டு இது ஒரு லைட்டாக ஒரு கொதி வரும்போது இதை இறக்கி காய போடணுமா. லைட்டாக கொஞ்சம் உப்பும் போட்டிருக்காங்க இதில். இப்போ அக்கா வந்து வாசல்லையே தான் இந்த அடுப்பு வச்சு செஞ்சிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரியே லைட்டாக கொதி வந்தோடனே அக்கா அந்த மாங்காய்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி தான் எடுத்து காய போடணுமா. இது 2வது சட்டிக்குள்ளது இப்போ நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்ததை அக்கா கொண்டு போய் காய போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டா எப்பயுமே வந்துட்டு சாம்பாரில் மீன் குழம்புல எல்லாத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க அக்கா. இந்த மாதிரி போட்டு சாப்பிட்றது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்கங்க. அதனால தான் சரி நானும் காய போட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிடுவோம் ஊருக்கு போகும்போது அப்படின்னுட்டு இப்போ செஞ்சிகிட்டு இருக்கிறேன். மாங்காய் வத்தல்லாம் நம்ம காய போடும்போது நிறைய உப்பு போட்டு தான் நம்ம வந்து அதை காய வச்சு எடுத்து ரெடி பண்ணி வைப்போம். இதுக்கு அப்படியெல்லாம் தேவையில்லைங்க. சும்மா கொஞ்சமாக தான் உப்பு போட்டாங்க அக்கா. இந்த பாருங்கள், இந்த மாதிரி வந்துட்டு நம்ம காய வச்சுக்கலாம். பார்த்தீங்களா, நம்ம தேவை உள்ளப்போ எடுத்து குழம்புல போட்டுக்கலான்றாங்க. சூப்பராக இருக்குன்றாங்க. நீங்களும் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். மாங்காய் வத்தல் கூட இந்த மாதிரி காய வச்சு குழம்புல போட்டு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நானும் அதனால போட்டு வச்சுருக்கேங்க.